பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு திராணி உள்ளதா என்று கேப்டன் மூத்த மகன் விஜய பிரபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சதீஷை ஆதரித்து விஜய பிரபாகரன் நேற்று முதல் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களுக்கு நடந்து சென்றும் பிரச்சார வாகனத்தில் சென்றும் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் மணலூர்பேட்டையில் உள்ள மாடம்பூண்டி, கூட்டுரோடு, அறுத்தங்குடி உள்ளிட்ட இடங்களில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய பிரபாகரன், விழுப்புரம் என்றாலே அதிமுக, தேமுதிக மற்றும் பாமகவின் கோட்டை என்றார். வரும் தேர்தலில் இந்த கூட்டணியை தவிர வேறு எந்த கூட்டணியாலும் வெற்றி பெற முடியாது என்று குறிப்பிட்ட விஜய பிரபாகரன், பிரதமர் வேட்பாளரை யார் என்பதை அறிவிக்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு திராணி உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். முரசு சின்னத்திற்கு வாக்களித்து எல்.கே. சதீஷை வெற்றி பெற செய்தால் கள்ளக்குறிச்சி தொகுதியின் வளர்ச்சியாக பாடுபடுவார் என்று விஜய பிரபாகரன் கூறினார். கேப்டனின் கோட்டை நம்ம அஇஅதிமுக நம்மளோட இணைஞ்சிருக்கு. அம்மாவின் கோட்டை இது, ஐயாவோட கோட்டை இது, சின்னையாவின் கோட்டை இது, ஜி.கே. வாசன் தமாக அண்ணனோட கோட்டை இது. இந்த கூட்டணி வெல்லாம வேற எந்த கூட்டணி வெல்லும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். முதல் கட்டம் தேர்தல் இந்தியா முழுவதும் முடிஞ்சு இப்ப 2வது கட்ட தேர்தல் இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. இன்னமும் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்ல திராணி இல்லாத கூட்டணி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதனால் அனைவரும் சிந்திக்கணும். கண்மூடித்தனமா அவங்க எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க? திமுக காங்கிரஸ் பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாம எதுக்கு ஓட்டு கேட்கணும்? ஆனா அஇஅதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக, தமாக கூட்டணியில நம்ம பிரதமர் வேட்பாளர் மோடி அப்படின்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அதனால் அனைவரும் ஓட்டு மிஷினில் 3வது பட்டன் முரசு சின்னம் இது வாக்களித்து எல்.கே. சதீஷ் அண்ணனை பெருவார் வெற்றி பெற்று கள்ளக்குறிச்சி முதன்மை தொகுதியா நீங்க கொண்டு வரணும்.